ஆஸ்திரேலியா இந்தியா கடையில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியா ஆஸ்திரேலியா டூர் போயிருக்காங்க. 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரியஸு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ் ரொம்பவே முக்கியமாக பார்ப்பாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்த சீரியஸை ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா சைடில் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல பேர்த்தில் வேறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி இந்த சீரியஸ் போக போகுது பேசலாம். நவம்பர் 22லேருந்து 26 வரைக்கும் 10:20 AM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:50 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பெர்த் ஸ்டேடியம், பெர்த்தில் தான் இந்த போட்டி. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட்டு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கே அவ்வளோ ஈஸியாக விளையாட முடியாது. இந்தியாவில் இருக்கிற ப்ராப்ளம் இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு சீரியஸை அகென்ஸ்ட்டு நியூசிலாந்து இந்தியாவிலேயே தோற்றுருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அதுலேருந்து ஒரு வேக்கப் காலாக வருவாங்களா? இன்னொரு பக்கம் கேப்டன் ரோஹித் சர்மா இன்ஜுரி காரணமாக வெளியில், அதே இடத்துல ரீசெண்டாக சுப்மன் கில் இன்ஜுரி, அதனால் ரீப்ளேஸ் பண்ணணும்னு கொண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல இந்தியாவுக்கு நிறைய பின்னடைவுகள் இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் இந்தியா இந்த மாதிரி இடத்துல தான் செம்மையாக கம்பேக் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸை வச்சு. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா சீரியஸில் ரொம்ப மோசமான தோல்விகள் ஆரம்பத்தில் இருந்தது. நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. அந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செம்மையான வெற்றியை பதிவு பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த சீரீஸ்லாம் நடக்குமா? ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய ஃபேவர் இருக்குது. பெர்த் ஸ்டேடியம் அப்படின்னாவே டெஃபினட்டாக பேஸ் பவுலர் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் பேஸ் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி பேட்டர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காதானா? இங்கே 4 போட்டியில் 2 டபுள் செஞ்சுரி வந்திருக்கு. அப்போ எவ்வளோ பேட்டர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடித்தது ஸ்மித் மாதிரி பிளேயர் அண்ட் லாபுஷன் மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிளேயர், ஒரு டிரைவ் ஆர்டர் பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்கங்கும்போது டெஃபினட்டாக இங்கே பேட்டிங்கும் நல்லா பண்ண முடியும்னு ஷோ பண்ணுது. இன்னொரு பக்கம் பெர்த் நல்ல பேஸ் கிரவுண்டு, நல்ல பேஸ் பவுலிங் ட்ராக் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீம் தான் ஜெயிக்கிறாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியா 4 முறை இங்கே விளையாண்டுருக்காங்க. 4 முறையுமே ஜெயிச்சிருக்காங்க. 4 முறையுமே டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. 100% ரெக்கார்டு டாஸ் வின் பண்ணுற டீமுக்கு அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இங்கே ஒன்ஸ் அகெயின் டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமு தான் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்காதா அப்படின்னு அந்த கேள்வி வச்சா ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட் இருந்திருக்கு. நேத்தன் லைன் தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. 4 போட்டியில் 27 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கு அடுத்து மிச்சல் ஸ்டார்க் இருக்கார். ஓவராலாக நம்பர் பேஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக பேஸ் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் டவுட்டே கிடையாது. பட் ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டே கிடையாது அப்படின்னு ஒதுக்கிற முடியாது. ஃபஸ்ட்டு 2 இன்னிங்ஸில் கொஞ்சம் டஃப்பு தான். ஸ்பின்னர்ஸ் வீசுறது பேசர்ஸை வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸ்பின்னர்ஸ் வீசினாங்கன்னா கொஞ்சம் குயிக்காக பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸை பயன்படுத்துறது கொஞ்சம் டஃப்பு தான். பட் 3rd and 4th இன்னிங்ஸ்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பின்னர்ஸும் உள்ளே வரலாம். அதில் குறிப்பாக 4th இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பவுன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. பவுன்ஸ் கண்டிப்பாக பேர்த்தில் சூப்பராக கிடைக்கும், அதில் டவுட் கிடையாது. அதுக்கு அடுத்து அப்படின்னு போகும்போது டெஃபினட்டாக கொஞ்சம் இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி பவுன்ஸ் கிடைக்கும். அங்கே ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஈவன் பேசர்ஸும் அந்த இடத்துல விக்கெட் எடுக்கிறாங்க. அதையுமே நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் முகமது சமி தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அதிக விக்கெட் டேக்கிங் அப்படின்றதுல இருக்கார், 6 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஆமீர் ஜாமல் இருக்கார். ஸோ 2 பேசரும் இருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும். அண்ட் ஸ்பின் பேஸில் நேத்தன் லைனும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. நேத்தன் லைன் 2 முறை 5+ விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டார்க்கு 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேஸ் விக்கெட்டு அதில் டவுட் இல்லை. பேட்டர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். பட் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த போன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறது தான் ப்ரிஃபரபிள். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Re11 ஜிஎஸ்டி கிடையாது, வித்ரா சார்ஜ் கிடையாது, என்ட்ரி ஃபீ லோவாக இருக்கும். சூப்பரான ஆப்பு, நிறைய விஷயங்களோடு இருக்கிற ஆப்பு. Re11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா என்ன மாதிரி 11ஓட போக போகிறாங்க? கேப்டன் ரோஹித் சர்மா இல்லை. இப்போ டாப் ஆர்டரில் யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம்? KL ராகுலை இந்த சீரியஸில் ஃபீச்சராக கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் தான் டாப் ஆர்டரில் அனுப்பலாம். அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். மிடில் பேஸில் KL ராகுலோட ஸ்டெபிலிட்டி வேணும். ஏன்னா இந்தியா டீமில் இப்போதைக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மாவும் பார்த்திங்கன்னா டாப் ஆர்டரில் முன்னாடி ஸ்டெபிலிட்டி கொடுத்த மாதிரி இப்போ கொடுக்கறது இல்லை. அவர் குயிக்காக ஆட தான் பார்க்குறாரு. ரொம்ப ஸ்டே பண்ணுறதை விட ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிளில் தான் மூவ் பண்ணுறாரு. ஒரு பாசிட்டிவிட்டியை டாப் ஆர்டரில் கொடுக்குறாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா கூட ஸ்டெபிலிட்டி இல்லை, அதை நம்ம பார்க்குறோம்.
விராட் கோலி முன்னளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு விளையாடுறாரு. இருந்தால் கூட லக்ஷ்மன் டிராவிட் இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்க முடியாது, அதை நம்ம பார்க்குறோம். மிடில் அந்த ஆங்கிளில் கேஎல் ராகுலை யோசிக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாரு இந்த ஃபார்மேட்லன்னா கூட. இப்போ ஓப்பன் பண்ண வச்சாக வேண்டிய சூழல் இருக்குது ரோஹித் சர்மாவோட ஆப்ஷன்ஸ்னால. இன்னொரு பக்கம் சுப்மன் கில் இன்ஜுரி ஆனதுனால தேவ்தத் படிக்கல் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் போய் விளையாண்டுட்டு இருந்தார். அவர் அங்கேயே இருக்க வச்சுருக்காங்க. அவர் பாசிபிளாக நம்பர் 3 வர்றதுக்கான வாய்ப்பு. ஒரு இடத்துல பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் கான், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இந்த 11ல் இருக்க மாட்டாங்கன்னு என்னோட கணிப்பாக இருக்குது. அதுக்கு காரணமாக சர்ஃப்ராஸ் கான் சப்கான்டினென்ட் கண்டிஷனில் ரொம்ப சூப்பராக விளையாடுவார். நிறைய டைம் தேர்ட் மேன் சைடு அடிக்கிறது, ஸ்கொயரில் ஆடுறது அப்படிங்கிறத பண்ணுறாரு. அப்படி இங்கே பேர்த்தில் அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்ட்ரா பேஸில் அந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக ரியாக்ட் பண்ணணும். தேவ்தத் படிக்கல் மாதிரி ஆட்கள் ரியாக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, பேராக ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, படிக்கல் கோலி ப்ராக்டிஸ் பண்ணுறது, பண்ட்டு த்ரூஜரோல் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்படி இருந்துகிட்டு இருந்து. ஸோ அது நம்ம பார்க்குறோம். அப்படின்றதுனால பாசிபிளாக இந்த 6 டாப்பில் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது 2 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெர்த் நம்ம யோசிக்க முடியாது. ஸோ அதனால் ரவீந்திர ஜடேஜாக்கான வாய்ப்பை குறைச்சி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் வர்ற இடத்துல விலகி போனார் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்ற இடத்துல பாசிபிளாக அவர் தான் இருப்பார் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குது. அண்ட் வாசியா இல்லை ரவிச்சந்திரன் அஸ்வினான்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. வாசியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் பேட்டிங் பேஸில் பேக் ஹேண்டில் ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும், பவுன்சி ட்ராக்கில் விளையாட முடியும் பேட்டிங்கில். ஸோ அந்த இடத்துல யோசிக்கும் போது பாசிபிளாக அஸ்வினா சுந்தரானா வாஷிங்டன் சுந்தர் ஓகேன்னு சொன்னால் கூட அஸ்வின் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பாசிபிளாக உள்ளேன்னு நான் எதிர்பார்க்குறேன். நிதிஷ் ரெட்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டை பேக்கெண்டில் வச்சுக்கலாம், சப்போர்ட்டுக்கு பவுல் பண்ண வச்சுக்கலாங்கிற ஆங்கிளில் கண்டிப்பாக தேவைன்னு நான் யோசிப்பேன். அண்டு ஃபாஸ்ட் பவுலிங் கோர் ரீசெண்டாக இப்படி தான் இருந்திருக்கு. அகஸ்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கலாம், இவங்களால் எல்லாத்தாலையும் முடியும் அப்படின்னா கூட இந்த தேவையான ஹைட் இருக்கான்னா அகஸ்தீப்கிட்ட பும்ராக்கிட்ட கொஞ்சம் கம்மின்னு நான் சொல்லுவேன். பும்ரா அண்ட் சிராஜ் கண்டிப்பாக இருந்துருவாங்க. இப்போ அகஸ்தீப் பிளேஸை தான் நம்ம கேள்வியாக எழுப்பணும். பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா யோசிக்கலாம். ஹர்ஷித் ராணா பாசிபிளாக உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அகஸ்தீப், ஹர்ஷித் ராணா இந்த ஸ்வாப்பில் கண்டிப்பாக ஹர்ஷித் ராணாவுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு பார்க்குறேன். ஒரு பாயிண்டில் கேஎல் ராகுலை மிடில் அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் ஓப்பன் பண்ண வைக்கலாம். பட் அந்தளவுக்கு கிரேட்டாக கன்சிஸ்டண்ட்டாக டாப் ஆர்டரில் இருக்காருன்னா இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் டெபியூட் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தால் கூட அப்படி பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஆனால் ஆரம்பத்தில் கேஎல் ராகுல் ஓப்பனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. பட் ரோஹித் சர்மா இல்லாததுனால கண்டிப்பாக கேஎல் ராகுல் இருந்து அந்த ஸ்டார்ட் கொடுத்தா தான் ஓகே. ஸோ அதனால் பாசிபிளாக இந்த 11 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம்னு யோசிச்சா அகஸ்தீப் பதிலாக ஹர்ஷித் ராணா இருக்கிறதுக்கான வாய்ப்பான. ஹர்ஷித் ராணா பற்றி நிறைய பேசுகிறாங்க, ப்ராக்டிஸ் பேஸ்லேயும் அவர் ஹெவியாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்றனால அந்த ஒரு இடம் மட்டும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. த்ரூஜரோவில் எப்படி உள்ளே கொண்டு வரீங்க? எவ்வளோ பேர் இருக்கும்போது சர்ஃப்ராஸ் கான் நல்லா விளையாடும் போது அவரை வெளியில் வச்சுட்டு என் த்ரூஜரோவில் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கலாம். பட் ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் சூப்பராக விளையாண்டாரு. இந்த கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விளையாடுறாரு. ராகுல் டிராவிட், லக்ஷ்மன் பிளேஸுக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இவரால் கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஷோ பண்ணுறார். அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஈக்குவல் பண்ணி நான் இப்போயே பேசலை. பட் அந்த ஸ்டெபிலிட்டி த்ரூஜரோலால் கொடுக்க முடியுது. ஸோ அந்த பேஸில் கண்டிப்பாக த்ரூஜரோல் மிடில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தோணுது. தேவ்தத் படிக்கலாக இல்லை சர்ஃப்ராஸ் கானா அந்த டைமில் கொஞ்சம் பார்க்கணும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு தேவ்தத் படிக்கல் இருப்பார். அவர் ஸ்டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால பாசிபிளாக அவர் தான் இருப்பார்னு தோணுது. ஸோ அந்த இடமும் மோஸ்ட்லி அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் ப்ராக்டிஸ் பேஸில் பேராக பண்ணுறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் நல்லா இருக்குது ரீசெண்டாக. கேஎல் ராகுலோட ஃபார்ம் அந்தளவுக்கு ஓகேன்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு தான் சொல்லணும். தேவ்தத் படிக்கல் டொமஸ்டிக்கில் சூப்பராக இருந்திருக்கார், கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார். அதை இங்கே கொண்டு வர முடியுமா? ஒரு ஐபிஎல்லேயே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வீக்காக இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக ரெட் பால் டிஃப்ரெண்ட்டு. ரெட் பாலில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கார் பட்டிக்கல். ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பேர்த்தில் ஏற்கனவே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. முதல் போட்டியிலே ஒரு செஞ்சுரி அப்படின்னு கிடச்சதுனால கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் விளையாடுறதுக்கு. அந்த பவுன்சி ட்ராக்கில் விராட் கோலி பெட்டராக இருப்பார். நம்ம ஊரில் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக கொடுத்துட்டாங்க, அங்கே சக்ஸஸ் பண்ண முடியல. பட் இங்கே கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற அந்த இடத்துலலாம் மிடில் ஆர்டர் பேர்த்தில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் விராட் கோலியை கன்சிடர் பண்ணணும். ரிசர்வ் பண்ணிட்டு எந்த பிச் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. பிச் பேஸில் ஒரு யோசிக்கவே தேவையில்லை, வேறு லெவல் பேட்டிங் கொடுப்பாரு. அதுதான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம்.
ஜுரோலோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். க்ளோவர் பண்ணிட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஜுரோலை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபீல்டராக இருப்பார். நிதிஷ் ரெட்டி பவுலிங் பேட்டிங் ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சூப்பர்னு சொன்னோன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில். அண்ட் ஃபிட்னஸ் பேஸில் அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கார். ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆட்கள் வெளியில் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் ஃபிட்னஸ் பேஸில் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஒரு மைண்டில் ஒன் டே ஃபார்மேட் T20 ஃபார்மேட்டில் ஓகே, அண்ட் இந்த மாதிரி லாங் ஃபார்மேட்டில் ஹார்திக் பாண்டியாவை எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிறனால நிதிஷ் ரெட்டி சைடு போகிறாங்க. பார்க்கலாம் அவர் என்ன மாதிரி அவுட்புட் இந்த சீரீஸில் கொடுப்பார் அப்படின்ட்டு. அஸ்வின் ஆப்வியஸாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆஸ்திரேலியா சைடு இருக்கும்போது ஒரு ஆஃப் பிரேக் போலர் எடுத்துகிட்டு வரலாம். அண்டு சில ட்ரபிள்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்மித்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் அதே நேரத்தில் லாபிஷன் அகேன்ஸ்டாக நல்லா போல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது அஸ்வின் மோர் தென் பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தரை பார்க்கும்போது ஆகாஷ்தீப் டீசெண்டான ஹிட்டிங் வச்சுருக்காரு. கண்டிப்பாக பவுலிங் பேஸில் நல்லா இருக்கார். பால் ஹோல்ட் ஆகும்போது இன்னும் பெட்டராக இருக்குது ஷோ பண்ணுறாரு. பும்ரா அண்ட் சிராஜ் வேறு லெவல் பவுலிங் எல்லா ஃபார்மேட்லேயும் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டிஷன் அவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறான்ட்டு. பும்ராவோட கேப்டன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஆப்போனண்ட்டில் கம்மின்ஸு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கேப்டன், இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இந்த எதிர்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு காமன் கம்போஸ் அப்ரோச்சஸ் ஜஸ்பிரீத் பும்ராட்ட இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஆஸ்திரேலியா ஒரு 13 மெம்பர் ஸ்குவாடு. இல்லை ஜோஸ் இங்கிலீஷ் பேர்த்தில் நிறைய விளையாண்டுருக்காரு. பேர்த் ஸ்காட்சஸ்க்காக விளையாண்டுருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அலெக்ஸ் கேரிக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அலெக்ஸ் கேரி டெஸ்ட்டில் இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஸோ பாசிபிளாக அலெக்ஸ் கேரி தான் தொடர்வார். ஸ்காட் போலண்டு இல்லை ஹேசல்வுட் இப்படி தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி ஸ்காட் போலண்டுக்கான வாய்ப்பு இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஸ்காட் போலண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து போனாங்க முன்னாடியெல்லாம். இப்போ பார்க்கணும். அண்ட் ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் ஏதாவது ப்ராப்ளம்னா டெஃபினட்டாக போலண்டு உள்ளே வருவார். உஸ்மான் காவாஜா, மெக்ஸ்வீனி ஓப்பன் பண்ணுறாங்க. மெக்ஸ்வீனி ரீசெண்டாக பவுலிங் பேஸ்லேயும் பேட்டிங் பேஸ்லேயும் ஓரளவுக்கு இருக்கார். டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா இருக்குது. அந்த பேஸில் தான் இங்கே ஒரு செலெக்ஷன், இங்கே ஒரு இடம் இருக்குது. உஸ்மான் காவாஜா சொல்லவே தேவையில்லை. டாப் ஆர்டரில் டீசன்ட் சக்ஸஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காரு. மார்னஸ், லாபிஷன், ஸ்மித்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 2 பேருமே டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறோம். லாபிஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதில் ஒரு டபுள் செஞ்சுரி ஆகிருக்கு. அப்படின்றதுனால டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு வருவார். அதை பார்க்கலாம். பாகிஸ்தான் கெயின்ஸாக கொஞ்சம் டவுனாக இருந்தார். ஓவராலாக பார்க்கும்போது அவரோட சக்ஸஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டீவ் ஸ்மித்து ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக. ஆனால் கன்சிஸ்டன்ட் பேஸில் என்னால் யோசிக்க முடியல. ஸ்டில் ஏற்கனவே இங்கே விளையாண்ட அனுபவம் அப்படிங்கிற வகையிலையும் அதை பார்க்குறோம். அண்ட் டிராவிஸ் ஹெட் செம்ம சக்ஸஸ். முதல் போட்டியிலே எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து சக்ஸஸ் கொடுத்ததுனால தான் அந்த ஃபார்மட் அவருக்கு ஒன் டேலையும் T20லையும் கிடச்சிது. அது சூப்பரான ஒரு விஷயம். டெஸ்ட்லேருந்து ஒருத்தர் ஒன் டே T20க்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. என்ன தான் டெஸ்ட்டில் எவ்வளோ சூப்பராக விளையாண்டா கூட அந்த ஃபார்மேட்லேருந்து அடுத்த ஃபார்மேட் கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த இடத்துல ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். மிச்சல் மார்ஸ் லோக்கல் பாய் கண்டிப்பாக போல் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவரோட ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். பேட்டிங்கில் சூப்பராக விளையாண்டுருக்காரு. இங்கே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதை நம்ம பார்த்துருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு அந்த வகையில். அண்ட் பவுலிங் பேஸ்லையும் இருப்பாருங்கும்போது ஒரு நல்ல கன்சிடரபிள். கேரி டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். க்ளோவ் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும். அதை நம்ம பார்க்கணும். ஸ்டார்க்கு, கம்மின்ஸு, ஹேசல்வுட்டு இவங்க ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வேறு டைப். ஒரு பக்கம் ஸ்டார்க் மேலே போட்டு விக்கெட் எடுப்பார், ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருப்பார், எண்டோரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லென்த்தை பக்காவாக எடுத்துகிட்டு போவார். அந்த லென்த்தை மாற்றாமல் வீசக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காரு. ஜோஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பவுல் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கார். முன்னாடியெல்லாம் டெஸ்ட் லென்த்து அதுதான் வீசுவார். அது எல்லா ஃபார்மெட்லையும் அதான் கொண்டு போவார். அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். ஒரே லென்த்தை வச்சு அந்த சக்ஸஸ் இருந்திருக்கு. இப்போ நிறைய வகையில் வெரைட்டி கொடுக்குறாரு. அதில் இந்த மாதிரி ட்ராக்னா ஒரு நார்மலாக லென்த்தை வீசினாவே போதும், விக்கெட் ஒரு பக்கம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போல் ஜோஸ் ஹேசல்வுட்டை பார்க்கலாம். அண்ட் நேத்தன் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஸ்பின் பவுலராக இருந்திருக்காரு. இப்பயுமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயும் அந்த ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. மைண்ட் பண்ணிக்கோங்க. 2 டீம்னு பார்க்கும்போது மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஸ்திரேலியா டீம் பெரிய மாற்றம் செய்ய மாட்டாங்க. இந்தியாவிலேயே நான் எதிர்பார்க்குறது ஹர்ஷித் ராணா அந்த ஹைட்டுக்காக அகஸ்தீப்புக்கு பதிலாக இல்லை பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வரலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். மற்றபடி மோஸ்ட்லி இந்த 11 தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. அண்டு கேப்டனாக விராட் கோலி, அஸ்வின், டிராவிஸ் ஹெட் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஜடேஜா சைடு கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் ஜடேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக பார்க்குறேன்.
அண்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு டீசன்ட் பிக். ஒரு வேளை த்ரூஜ் ரோல் எடுத்துகிட்டு ஓகே அடிஷ்னலாக ஜடேஜா இருந்தால் நல்ல பேட்டிங்கும் கொடுக்குறாரு, பவுலிங் பேஸில் வேணும்னா பயன்படுத்திக்கலாம். 4th இன்னிங்ஸ்லாம் வர மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நல்லா பவுல் பண்ணுவார். இந்த மாதிரி ஆங்கிள் எதுவும் யோசிச்சா ஒரு வேளை ஜடேஜா அண்ட் அஸ்வின் 2 பேருமே இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்கிற ஆங்கிள் தான் நான் யோசிப்பேன். அண்டு நார்மல் ஆப்ஷன் மிச்சல் மார்ஸ், மிச்சல் ஸ்டார்க் இவங்கள கேப்டனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். லாபேஷன் ஏற்கனவே இங்கே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன், அந்த பேஸில் ஒரு முயற்சி எடுக்கலாம். மிச்சல் மார்ஸ் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கு டெஃபினட்டாக பேட்டிங் பவுலிங் 2லேயுமே கொடுக்க முடியும். மிச் மார்ஸ் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு கொடுத்த உடனே கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ஒன்றுக்கு ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். லேட்டர் பேஸில் வர பேட்ஸ்மேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மானஸ்லே லாபேஷன் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்மித் நல்லா பண்ணியிருக்காரு, இதெல்லாமே ஓகே தான். வார்னர் கூட ஒரு செஞ்சுரி க்ளோஸாக குயிக்காக ஆடினார். செகண்ட் மேட்ச்சு, செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது 3rd இன்னிங்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது அந்த ஒரு சக்ஸஸும் கிடைக்கும். அதை பார்த்துங்க. சிராஜ் ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ட்ராக்குக்கு கண்டிப்பாக பேஸ் பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். அதில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த மாதிரி பவுலர்ஸை கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறது ஓகே தான். அதே நேரத்தில் பேட்டர்ஸுக்கு சக்ஸஸ் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 100% ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கூட 100% ஆஸ்திரேலியாவுக்கு டாஸ்க் ஜெயிச்சிருக்கு. அந்த நேரத்தில் எல்லா டைமும் பேட் ஃபஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். டாப்ஸனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, நேத்தலைனை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, ஹேசல்வுட்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இங்கே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. டாப்ஸன் அதிகபட்ச ஸ்கோராக இருந்திருக்காரு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். நேத்தல் லைன் அதிகபட்ச விக்கெட் டேக்கராக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இருந்திருக்காரு. ஜோஸ் ஹேசல்வுட் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு லென்த்தை வீசினாவே விக்கெட் வந்துட்டுருக்கும். சார் மிச் மார்ஸ் அண்டு மிச்சல் ஸ்டார்க்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மிச் மார்ஸ் லோக்கல் பாய் அண்ட் மிச் ஸ்டார்க் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு பெஸ்ட் பாயாக இருப்பார். அண்ட் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் டெஃபினட்டாக. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேஸு அப்படிங்கும்போது என் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிச்சிடாதீங்க. கண்டிப்பாக அது அவ்வளோ இது கிடையாது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டாங்க, அந்த நியூ பாலை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பவுன்ஸ் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கோர் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராக்காக தான் இருக்கும், எதிர்பார்க்கலாம். டீம் பாருங்கள், மிச் மார்ஸ் கேப்டன், மிச் ஸ்டார்க் வைஸ் கேப்டன். ஸோ உங்கள் 2 பேருக்கு இடையில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, அஸ்வின் இந்த மாதிரி நம்மளோட பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்கேன். நேத்தன் லைன், கம்மின்ஸு ஆப்வியஸாக பெஸ்ட். அண்ட் கம்மின்ஸ் எங்கே விக்கெட் விழுதோ அங்கெல்லாம் வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஓவராலாகவே ஒரு சக்ஸஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமுக்குள்ளே டெஃபினட்டாக வந்துடுறாரு, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. விராட் கோலி எடுத்திருக்கேன், ஏற்கனவே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கனால இல்லை ரீசெண்டாக விராட் கோலி மேலே நம்பிக்கை வரல, கொஞ்சம் குறைவாக டவுன் ஆகுறாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜெய்ஸ்வால் சைடு போகலாம். பட் நியூ பாலில் ஜெய்ஸ்வால் இந்த கண்டிஷனில் எப்படி பேஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பயம் இருக்குது. பட் கண்டிப்பாக நல்லா விளையாண்டுருக்கார், நல்ல பேஸ் பவுலர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி யோசிக்கலாம். அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டர் அந்த வார்னர் சக்ஸஸாக இருந்திருக்கும்போது இவர் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படி யோசிச்சிங்கன்னா விராட் கோலிக்கு பதிலாக நீங்கள் ஜெய்ஸ்வாலை யோசிக்கலாம். டிராவிஸ் ஹெட் ஆப்வியஸாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்காக மிடில் ஆர்டரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். அந்த சக்ஸஸ் தொடர்ந்து கொடுக்க முடியல. ஆப்ஷன் இங்கே பெஸ்ட்டாக இருந்திருக்கார். ஸ்மித்தை நான் மிஸ் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்க இடத்துல சில நேரங்களில் மாட்டி தான் இருக்கார். அந்தளவுக்கு பெருசாலாம் அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்பட்டுருக்காரு. பும்ரா, ஸ்மித் இந்த ஒரு பேட்டிலும் நம்ம யோசிக்கணும். அதனால் நான் ஸ்மித்தை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிசப் பண்ணிட்டு ஆப்வியஸாக எந்த ட்ராக் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு கேம் விளையாடுறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு விளையாடக்கூடிய பிளேயர். அதனால் ரிசப் பண்ணிட்டு ஆப்வியஸ் சாய்ஸு. ராகுலை கொஞ்சம் யோசிக்கலாம், பட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருக்குது. ஆனால் மிடில் ஆர்டரில் இருந்தால் டெஃபினட்டாக ராகுல் வந்து சூப்பர் சாய்ஸ். நான் இந்த மாதிரி பர்டிகுலர் கிரவுண்டில் சொல்லலாம். ஏன்னா இனிஷியலாக விக்கெட் சொல்லும்போது அந்த மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ராகுல் மாதிரி பிளேயர் கொடுக்க முடியும், பண்ணுவார், பார்க்கலாம். அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.